ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க. ஓடவே ஓடாத, ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர், ஒரு போன், எதையோ ஒன்ன கையில வச்சுட்டு இல்ல டிவி இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, குண்டு ஆயிடும். நாட் ஓன்லி தட், கை கால்லாம் சரியா வராது. அப்புறம் ஜிம்க்கு போகணும். ஓடி விளையாடுறதுனால என்ன தெரியுமா, there is a lot of physical energy which is being used. and ஓடி விளையாடும் போது சைக்கலாஜிக்கலா மனமும் ஈடுபடுகிறது. ஒன்றாக விளையாடும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல். ஒருத்தன் பேட் அடிக்கணும், ஒருத்தன் பாலை போடணும், ஒருத்தன் ஓடி போய் பிடிக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். எல்லார் முன்னாடியும் விளையாடணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோ, ஓடி விளையாடவே முடியாது. விளையாடும் போது என்ன கத்துப்போம் தெரியுமா, தோத்தா பரவாயில்ல, திருப்பி பிராக்டிஸ் பண்ணலாமே, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியா பண்ணலாமே, எல்லாருக்கு எதிரியும் தைரியமா ஓப்பன் ஃபீல்டுல நம்மளுடைய திறமையை காண்பிக்கலாம். வாருங்கள், ஓடி விளையாடு பாப்பா இல்லை, பெரியவர்கள் கூட ஓடி விளையாடுவது மிக மிக அவசியம். இன்க்ளூடிங் மீ. Come on, let's try.